ஃபுட் பிஸ்னஸ் எக்ஸ்போ ஜூலை 18-19 தேதிகளில் ஐஸ்வர்யா மகால் வடபழனியில் நடைபெறுகிறது. ஸ்டால் புக்கிங் தொடர்பு கொள்ள 9940651940. உலகெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். வாங்க அவங்கள சந்திப்போம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களும் கோரான கொடி இருக்கும். இன்னைக்கு அகஸ்தியன் சொல்ற பாப்போம். அண்ணாமலையினுடைய புது கட்சி போனி ஆகுமா, வருகின்ற தேர்தலில் வெற்றி பெறுவாரா அப்படிங்கிறத சொல்லுங்க சார். பிஜேபி எந்த காரணங்களும் எல்லாம் சொல்ல ஆரம்பின்னு அவரோட வழி இல்லை. அதே நேரத்தில் ரஜினிகாந்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அவர் பாவம் அவரோட வழி பார்த்துன்னு இருக்கார். இவர் தனித்து ஆரம்பிக்கிறார். இவர் தனித்து ஆரம்பிக்கிறது ஒரு நல்ல பலன் தான். ஏன்னா அரசியல் இருந்தவரை அரசியல் விட்டு போக முடியாது. அரசியலில் புது வழியாக ஒரு கட்சி ஆரம்பித்து எடுத்து காட்டணும், செயல் பண்ணணும், இந்த தமிழ்நாட்டுக்கு வழி பண்ணணும்னு நினைக்கிறார். அந்த தமிழ்நாட்டோட வழி நல்லபடியாக இருக்கும். இவர் ஒரு மினிஸ்டரோ இல்லைன்னா எம்எல்ஏோ இல்லை எம்பியோ ஆகி உட்காரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஜாதக ரீதியாகவே இருக்குது. அதனால் தைரியமாக அவர் எதிர்க்க ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறது நல்லது. சில கட்சிகள் இவரோட கூட்டு செய்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் தைரியமாக அவர் பண்ணுறது நல்ல பலனை தான் கொடுக்கும். ஓ, அப்படி பார்த்தா அடுத்து இவர் அண்ணாமலை ஆட்சியை பிடிப்பாரா சார்? வயசு சின்ன தானே, இன்னும் ஒரு 10 வருஷம் வெயிட் பண்ணோம். 10 வருஷம் போட்டோம், அப்படியே வருவார். ஃப்யூச்சர் இருக்குது. சார், இந்த கடக ராசிக்கு உகந்த கலர் மஞ்சள் சிகப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. கடக ராசி குருவோட வீடு தானே. மஞ்சளும் வெள்ளு எல்லோ கலரு ஒயிட்டு ரெண்டுமே ரொம்ப நல்லது. மஞ்சள் அதான் எல்லோ, மஞ்சள் ஒயிட்டு ரொம்ப நல்லது. ஓஹோ, வெள்ளூர் மஞ்சள் இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கட்சி கொடியால் தான் விஜயுடைய வெற்றி அந்த மாதிரி கலர் கட்சி கொடி வச்சு. குரு யானையே இருக்காங்க, யானை இதெல்லாம் இருக்கிறதால தான் வெற்றி அடைஞ்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இல்லை, அவரோட பலம். அவருக்கு மக்களோட இது இருக்கு, ஆதரவு. மக்கள் மனசுல சின்ன பசங்க, ஏற்கனவே நம்ம சொன்னோம், அந்த பசங்களோட இது மனசுல பதிவா இருக்கு. அந்த ஒரு காரணத்துக்கு தான் பொண்ணு நல்லது செய்யறாங்க. நல்லது செய்யறது அவங்க நல்லது. ஸோ இப்போ அவர் இந்த கருப்பு கோட்டு வெள்ளைச்சட்டை கருப்பு பேண்ட் போடுறாரு. இது அந்த கடக ராசிக்கு எதிரான ஒரு கலரு. அது அவருக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னு சில ஜோதிட வித்வான்கள் பேசிக்கிறாங்களே சார், இது எப்படி உண்மையா என்ன? ராசியை மட்டும் பார்க்கக்கூடாது. ஒன்று தசாபத்தி பலன் பார்க்கணும். ரெண்டாவது என்ன லக்னாதிபதி அவர் பிறந்த லக்னம் இதில் இருக்குதுன்னு பார்க்கணும். சப்போஸ் துலா லக்னத்தில் இருக்கலாம், இல்லைன்னா அவர் மகர லக்னத்தில் இருக்கலாம், கும்ப லக்னத்தில் இருக்கலாம், ரிஷப லக்னத்தில் இருக்கலாம். அப்போ சனியோட வீடோடு இருந்தால் தாராளமாக கருப்பு போடலாம். ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அவர் ஒரு டீசன்ஸை இப்போ ஃபாலோ பண்ணணும்னா போடுறாரு தவிர மற்றபடி எந்த இதுக்கும் இருக்காது. ஓ, ஜோதிட ரீதியெல்லாம் இருக்காத மாதிரியா தான் எனக்கு தெரியுது. புரியுது அவனுக்கு? 100% அது மாதிரியா இருக்காது. எல்லா நேரத்துலையுமே நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு குருவோ இல்லை தசாபுத்தி பலனோ இல்லை வழியோ எல்லா நேரத்துலையும் எல்லா ட்ரெஸ்ஸும் ஒரே நேரத்தில் நமக்கு வேலை செய்யாது. நாள், கிழமைகள், நட்சத்திரம், நமக்கு இருக்கக்கூடிய அந்த காஸ்மிக் எனர்ஜி, நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரியாக தான் இந்த உலகமே, இந்த அமைப்பே அமைக்கப்பட்டிருக்கு. இந்த உலகத்துக்கு ஏற்ற நடக்கக்கூடிய வழி இன்னைக்கு உன்னோட நாள் எப்படி போகும், ஒரு நாள் கெட்ட நாள், ஒரு நாள் நல்ல நாள், ஒரு மாதம் இப்படி இருக்கும், ஒரு மாதம் தள்ளி போவோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டு உடலோட நிலைகள் இருக்க தவிர எந்த காரணத்தை கொண்டோ இந்த ட்ரெஸ்ஸோ வழிமுறையோ செல்லாது. அதெல்லாம் ஒரு பர்டிகுலர் வழிமுறைக்கு தான், ஒரு பர்டிகுலர் டேஸ் தான். எல்லா நாளைக்கும் எல்லாம் வராது. ஒரு வீடு கூட எடுத்துக்கோங்க, ஒரு வீடை கட்டி வழி பண்ணிங்கன்னா வாஸ்து இருக்க எல்லாம் ரெடி பண்ணாலும் ஒரு வீட்டில் ஒரே குழந்தை மகராசியாக பிறக்காது, ஒரே குழந்தை ரிஸ்வராசியாக பிறக்காது. ஒருத்தருக்கு மகராசி பிறந்ததுன்னா அந்த குழந்தைக்கு வேறு எதுனா பிறக்கும். சப்போஸ் அந்த குழந்தைக்கு துளாராசி பிறக்குதுன்னு வைங்க, அந்த ராசிநாதன் வேலை செய்கிறப்ப அந்த குழந்தை அந்த வீட்டில் இருக்காது, வெளியே போய் படிக்கும், ஆட்டோமேட்டிக்காக வெளியே போய்டும். புரியுதுங்களுக்கு? இல்லை இவங்க வெளியே போயிடுவாங்க. ஸோ அது பர்டிகுலர் டேஸ் வரைக்கும் தான் இதெல்லாம். ஸோ அதனால தான் இந்த 30 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்தவங்க கிடையாது, 30 வருஷத்துக்கு மேலே இது பண்ணுவாங்க கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த காரணக்காரங்கள். அதனால் இந்த ட்ரெஸ்ஸோ வழி அதெல்லாம் நினச்சி எதுவும் செய்யாது. மனசு தான் காரணம். வெளில போகிறதுக்கு காரணம்னா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணும், அமைதியை கொடுக்கும், ஒரு கோபத்தை கொடுக்காததுனால தான் வெளியே போடுறாங்க. அதான் குருவோட
உகந்த ஒரு ட்ரெஸ். குரு எல்லா வழியும் வழி காட்டணும்னா அமைதியாக இருந்து காட்டுறது தான் அந்த குருவோட வழி. ரொம்ப அருமையாக அற்புதமான விளக்கம் சொன்னீங்க சார். இந்த குரு பெயர்ச்சி இப்போ வந்திருக்கு. அதே நேரத்தில் அடுத்த மாதம் வந்து குரு, புதன், சுக்கிரன் இதெல்லாம் வந்து ஒரு நேர்கோட்டில் வரப்போகிறதாலவோ இருக்குது. இந்த சூழ்நிலையெல்லாம் விஜய் கடகராசின்னு சொல்கிறாங்க. அப்படி கடகராசி அவருக்கு எப்படி இருக்கும், இந்த விஜயுடைய ஆட்சி எப்படி இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லுங்க சார். இன்னும் நல்லா எடுத்துக்கணும். இன்னும் 4 மாதம் பாருங்கள், இன்னும் நல்ல ஃப்ளோரிஷ் ஆகும். அது இல்லாமல் ரோடு குப்பைகள்லாம் எடுத்துருவாங்க. ரோட்டில் எல்லாமே வண்டி போவோம், எல்லாம் வண்டியில் இருக்கிறதெல்லாம் செக் பண்ணி வழி பண்ணி குப்பைகளாக எடுத்து ரோட் பண்ணி அதுக்கு ரெகுலைசேஷன் பண்ணுறது எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துடுறாங்க. ஒரு புது விதமான வழியை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நல்ல ஆட்சி நடக்கும், நல்ல வழியை கிடைக்கும்ன்றதை சொல்கிறாங்க. ஸோ விஜய் ஆட்சி வந்து எந்தவித ஆபத்தும் இல்லாமல் தொடருமா சார்? மக்களோட வழி கண்டிப்பாக தொடரும். சார், எதிர்கட்சியில் வந்து துரைமுருகன் வந்து விலகிட்டதாக சொல்கிறாங்க. அந்த பதவிக்கு வந்து ஏவா வேலு, KN நேரு, ராசா போன்றவர்கள் அந்த பதவியை பெறுகிறதுக்கு வந்து முட்டல் மோதலில் ஈடுபட்டிருக்காங்க. யார் வெற்றி பெறுவாங்கங்கிறது இன்னும் வந்து அந்த கட்சி உட்கட்சி விவகாரத்தை அந்த கட்சியினுடைய தலைவர் இன்னும் அறிவிக்கலை. இன்னும் ஆட்சியில் அமர்த்தும் அளவுக்கு வருவாரா, அவர் யாராக இருப்பார் அப்படின்னு சொல்லுங்களேன் சார். ஈவா வேலு ஆர் இவர் ராஜா, இவங்க 2 பேரில் ஒருத்தருக்கு அது பதவி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பதவி அவங்களுக்கு தகுதியும் இருக்கும். அது மேடையில் நல்லா பேசக்கூடிய ஒரு ஆளாக இருக்கணும். அதை எதிர்த்து பேசுகிறப்போ கவுண்டர் ஃபைல் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருக்கும். அந்த ஆளை தேடிடுறாங்க. இவங்க 2 பேர் தவிர்த்தா இவங்க 2 பேரில் ஒருத்தர் வரணும், இல்லை ஒருத்தர் நியமித்து வச்சுருக்காங்க. அப்படி வந்தால் அவர் வருவார், அப்படி இல்லைன்னா இவங்க 2 பேரில் ஒருத்தர் வருவாங்க. சார், அப்படி பார்த்தா வந்து அந்த பதவிக்கு வந்து கனிமொழி வருவாங்களா? இப்போ கொடுக்க மாட்டாங்க, பின்னாடி இருக்குது. சார், வெளிநாட்டில் இருக்கிறவர் ஒருத்தர் வந்து கரப்பான் பூச்சி கட்சின்னு ஒன்று, ஜனதா கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. கரப்பான் பூச்சி ஜனதா கட்சின்னு. அது வந்து சமூக வலைதளங்களில் மிக வேகமாக போயிட்டு இருந்தது. ஆரம்பித்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சிக்கு இவ்வளவு பெரிய மக்கள் ஆதரவு பெருகிருக்கு. அந்த கட்சியால் இந்தியாவில் ஏற்கனவே இருக்கிற பெரும் கட்சிகளுக்கு ஒரு தலைவலியை உண்டு பண்ணுமா? ஒன்று 6ஆம் தேதி நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா சில நாள் கட்சி நடத்துவாங்க. 2வது இது தலைவலி தான். இது வந்து எதிர்கட்சிக்கும் பிரச்சனை, ஆளுங்கட்சிக்கும் பிரச்சனை. ஏதோ ஒரு குழப்பம் இது ஏற்படுத்த போது ஒரு முக்கியமான ஆள் வழியாக பண்ணுறாங்க. இது ஒரு தலைவலியான பிரச்சனை. கொஞ்ச நாளில் தலையெடுக்க போது பாருங்கள். இந்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியால் வந்து தலையெடுத்ததுன்னா இப்போவே வந்து காங்கிரஸ் கட்சி காணாமல் போயிருக்கு சார். எதிர்காலத்துலேயும் அந்த கட்சி அப்போ வளர்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? பொறுமையாக இருந்து பாருங்கள், வழி இருக்குது. அமெரிக்கா ட்ரம்ப் என்ன ஆவார், உலகின் பொருளாதாரம் என்ன ஆகும் அப்படிங்கிறத சொல்லுங்க சார். இன்னும் 2 வழக்கு ஒரு மேலே பாய போகுது. வழக்கு பாஞ்சு அப்புறம் பின்னாடி ஒரு குற்றவாளி என்ற மாதிரியே எடுத்துன்னு வருவாங்க. அந்த சூழ்நிலையில் அமெரிக்காவில் உலக நாடுகளே எக்கனாமிக் குறைஞ்சிரும். ரொம்ப அடிப்படை போகிறத நம்ம இந்த 4 மாதத்தில் பார்க்க போகிறோம். தங்க விலை இப்போ வந்து குறைஞ்சிருக்கிறது, தொடர்ந்து குறையுமா ஏறுமா? நம்ம இந்தியாவினுடைய இந்த பொருளாதார சூழ்நிலை எப்படி இருக்கும்? படிப்படியாக குறைஞ்சி ஏறும், ரொம்ப குறைய போகுது. ஸோ இந்த அக்டோபர் மாதம் வரைக்கும் மக்கள் எதுலையும் இன்வெஸ்ட் பண்ணாமல் மாட்டிக்காமல் இருங்க, அதுதான் நல்லது. ஸோ எல்லா வழியிலையும் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. விலை ஏறிடுச்சு. ஸோ இப்படி ஏறினதால் அத்தியாவசிய பொருட்களுடைய விலையெல்லாம் சர்றன்னு ஏறிக்கிட்டே இருக்குது. இது எங்கே போய் நிற்கும், இதனால் மக்கள் என்ன ஆவாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது சார். இதிலிருந்து இந்தியா மீளுமா என்ன அப்படிங்கிற சொல்லுங்க. இன்னும் எண்ணெய் விலை ஏற தான் போகுது. ஏறினா திரும்பி இன்னும் விலைகள் ஏறும். இருந்தாலும் இந்த 10ஆம் மாதத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு குறையும், ஓரளவுக்கு ரிவர்ஸ் வரலாம். இருந்தாலும் கொஞ்சம் மாறினா 2028 வரைக்குமே ப்ராப்ளம் இருக்குது. ஸோ கவனமாக போகிறது நல்லது. இந்த சூரிய புயல்
ரொம்ப பெரிய தாக்குதல், அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்குமா? அதனால் மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? படிக்க சொல்லி சொல்கிற நோய் அதிகமாக போகுது. இந்த சூரிய புயலோட வழியில் ரேடியேஷன் கட் ஆகும். ரேடியேஷனில் வந்து ஒரு பக்கம் ஸ்ட்ராங் ஆகிடும், ஒரு பக்கம் ஸ்லோவாகும். அந்த மாதிரி ரேடியேஷன் ஆக போகுது. அப்படி ஆக சொல்ல என்ன ஆகணுன்னா, மக்களுக்கு வந்து தலைபாரம், காது வலி, கழுத்து, உடம்பு, பாடி பெயின், எழுந்துக்க முடியாது, ஒரு அசதிகள் அது ஏற்படக்கூடிய நிலைமை இந்த 2 மாதத்தில் இருக்குது. ஸோ சில நோய்கள் இதை வந்து உருவாக்குனாங்க. இந்த மாதிரி நிலைமை வரும். இதுக்கு உணவு தான் வழி. உணவு வழியை பார்த்துக்கிறது நல்லது. கண்டிப்பாக பாதிப்பு இருக்குது. இந்த சூப்பர் எல்னோவாவால் இந்தியா வந்து பெருசாக பாதிக்குமா? இந்திய மக்களை பாதிக்குமா? உலக மக்களை பாதிக்குமா? இதிலிருந்து உலகமும் இந்தியாவும் தப்பிக்குமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதாவது சூப்பர் எல்னினோ வந்து விட்டு விட்டு மழை பெய்யும். ஒரு இடத்துல மழை அதிகமாக இருக்கும், ஒரு இடத்துல வெயில் காயும், வெயில் காயும், மழை பெய்யும், மாறி மாறி இப்போ வரப்போகிற சூழ்நிலை அது. இது ஏற்கனவே இருந்தது, திரும்ப இது வருது. இந்த டைம் வரப்போ சில பாதிப்புகள் இருக்குது. சில ஏரியாவில் மழை பெஞ்சுன்னு இருக்கும், வெயில் காஞ்சின்னு இருக்கும். வெயில் காயம், ஆனால் வறட்சி ஏற்படுது, தண்ணி வறட்சி. ஸோ நமக்கு வந்து தண்ணி பற்றாக்குறை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சில மாநிலத்திலேருந்து எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் அவங்களுக்கும் தண்ணி பற்றாக்குறை ஏற்படும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த தண்ணி பற்றாக்குறை தீர்க்கிறதுக்கான வழியை நம்ம பாதுகாத்துக்கிறது நல்லது. இதனால் மனித உயிர்களுக்கு ஏதாவது சூப்பர் எல்னினோவால் பாதிப்பு வருமா சார்? காப், சளி, வயிறு சம்மந்தப்பட்டது, சூடு, ஏதாவது சின்ன சின்ன கட்டிகள் தலையில் கட்டி வர்றது, கழுத்தில், இடுப்பில் கட்டி வர்றது, இது சம்மந்தப்பட்ட நோய்கள் அதிகமாகும். இது சூடு தன்மையினால் மழை பெஞ்சது, அந்த ஹீட்டு வந்து ஆகி திரும்ப அதுக்கு மேலே ஹீட் ஆகி பாடி ஒன்று ஹீட் ஆகிடும். அந்த சூழ்நிலைகள் உணவு தான் மாற்றணும். உணவை எப்படி மாற்றி அமைக்கிறீங்களோ அதுதான் நல்லது. சூப்பர் எல்னோவால் நோய்கள் தான் தாக்கும், உயிர் பலிகள் ஏதாவது இருக்காது, ஏற்படுமா? இந்த கொரோனா அதிகமான மழை வரும், அந்த டைம்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதிக வறட்சி, அதிக மழை, ரெண்டுமே இருக்கும். நேற்று வந்து எதிர்க்கட்சியான திமுக வந்து இந்தியா கூட்டணி நடத்துகிற கூட்டத்துக்கு நாங்கள் வரமாட்டோம், அந்த கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கிறதால நாங்கள் அதில் கலந்துக்க மாட்டோம், காங்கிரஸ் எங்களுக்கு துரோகம் பண்ணிடுச்சு, ஸோ நாங்கள் கலந்துக்க மாட்டோம், காங்கிரஸ் கூட்டணியிலேருந்து விலகிடுச்சு, இனி காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதனால் காங்கிரஸுக்கு பாதிப்பா திமுகவுக்கு பாதிப்பா அப்படின்னு வந்து எல்லாரும் ஒரு பெரிய கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க சார். இது எங்கே போய் முடியும்? திமுக பாரதிய ஜனதாவுடனும் கூட்டணி சேர இதனால் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே, இந்த பாரதிய ஜனதாவோட கூட்டணி சேருமா? காங்கிரஸுக்கு இதனால் பாதிப்பு ஏற்படுமா? காங்கிரஸ் கண்டிப்பாக பாதிப்பு இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் பாரதிய ஜனதாவுக்கு ஒரு வழி கிடைக்க போது. எதிர்பார்க்காத இந்த எம்பி எலெக்ஷனை தான் எல்லாமே தெரியும். ஆனால் இப்போ கூட்டணி எதுவும் எதிர்பார்க்காதீங்க, பின்னாடி ஒரு வழிகள் ஏற்படுறத பார்க்கலாம். சார், இந்த எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இபிஎஃப், இந்த இபிஎஃப் வந்து அவர்களுக்கு விரைவில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்ன அப்படின்னு சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு பரிசீலனை முடிஞ்சு 1 வருஷத்தில் இதுக்கான வழி இருக்குது. தைரியமாக இருங்க, இது கிடைக்கும். இன்னொரு அமைச்சர், அவருக்கு பெரிய பிரச்சனையாகி அந்த ஆளுங்கட்சியிலே மாநிலம், அதாவது வட மாநிலத்தில் இருக்கக்கூடியவருக்கு பிரச்சனையாகி வெளியே போகக்கூடிய நிலைமை ஏற்பட்டுரும். அந்த சுச்சுவேஷன் வரதை நம்ம பார்க்க போகிறோம். அது இல்லாமல் எதிர்கட்சி தலைவர் ஒருத்தர், அதாவது வழியாக இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் ஒன்று நார்த்தில் இருக்கணும், இல்லைனா இங்கே அந்த எதிர்கட்சி தலைவராக இருக்க ஒருத்தர் அது வந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு, மருத்துவமனைக்கு போகிறதுக்கான வழிகள் இருக்குது. ஆட்சி வழி பண்ணி புது கட்சி ஆரம்பிக்கிறாரு. அந்த புது கட்சியோட அவங்க ஆளுங்கட்சி விட மாட்டாங்க, சில வழிகள் கோரிக்கை வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா இவர் புது கட்சி ஆரம்பித்தார்னா வலு வரும். சில குழப்பங்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் வலுவாவார். எண்ணெய் பற்றாக்குறை ஏற்படுறது, திரும்ப ஏறப்போகுது ரேட் ஆயிடலாம். திரும்ப அத்தியாவசிய பொருட்களும் திரும்ப ஏறும். இன்னொரு 7 நாளில் விலைவாசிகள் அதிகமாக ஏறப்போகுது. ஒரு காற்று டீ மடமடன்னு பற்றிக்கும். ஒரு வெள்ளை நாடு, லண்டன் இல்லைன்னா யூரோப்பாக இருக்கலாம்,
மிகப்பெரிய ஒரு குரூப் போகும், அதில் மிகப்பெரிய ஆளுங்க இருப்பாங்க, அதில் இருக்கக்கூடிய ஒரு வாகனம் பிரச்சனையாகும். ஒன்று ட்ராவல் பண்ண சொல்ல, இல்லைன்னா ஏராக இருக்கலாம். இதில் ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று ஏற்பட போது நிறைய பேர் அதில் இதுவாகிடுவாங்க. தமிழ்நாட்டோட மாநில அவையில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று இருக்குது. மக்கள் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் வரதை பார்க்க போகிறோம். ஒரு ஸ்கூலில் பெரிய பிரச்சனை நடக்க போகுது. இன்னும் 4 நாளில் பெரிய மழை. இந்த மாதம் எண்டில் மழை தொடங்கும். அடுத்த மாதம் ஃபஸ்ட் வீக்லேருந்து 3 வாரம் தொடர்ந்து ஒரு மழை பெய்யும், வெயில் காயும், ஏரியாவில் மாறி மாறி அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவில் ஒரு வெயில் காயும் மழை பெய்யும் அப்படி இருக்கும். கேரளாவில் பெரிய வெள்ளம் வரப்போகுது. அதை தாண்டி ஆந்திராவில் இந்த வாட்டி பாதிக்கும். ஒரு கிராமம் தண்ணீர் எல்லாம் வழிவாகும். அவன் அணு ஆயுதத்தை நிறைய எடுத்துன்னு வருவான். அது ஒரு பிரச்சனை, சோதனை குழப்பத்தில் முடியும். அவன் பொருளாதாரம் கொஞ்சம் அடிப்படை போது நிறைய மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டாங்க. அதில் பொருட்கள் வெளியாகாத பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பங்கு சந்தை பிளவுபடும். ஏற நிலைமையாக இருக்கும். ஆனால் திடீர்னு பார்த்தா பங்கு சந்தையெல்லாம் குறைஞ்சிரும். அமெரிக்காவில் 2 இடத்துல மிகப்பெரிய வெள்ளம். ஒரு மாநிலம் முழுதும் தண்ணியாக இருக்கும். உதகை இல்லைன்னா அது போகக்கூடிய மலை ஏறுற ஒரு இடத்துல மிகப்பெரிய பள்ளம் ஏற்பட போது, ஒரு இடத்துல சின்ன சரிவுகள் இருக்குது. எல்லை தாண்டி ஒரு நாட்டில் பிரச்சனை வரும். அதில் ஒரு வெடிக்க போது ஒரு இடத்துல பிரச்சனையாயிடும். விவசாயிகள் போராட்டம் நின்று ஒரு முடிவுக்கு வரும். ஒரு பாராளுமன்றம் டெல்லியாக இருக்கலாம், இல்லை வேறு இதுவாக இருக்கலாம், ஒருவர் சண்டை போட்டுப்பாங்க. எதிர்பார்க்காத சண்டை அந்த பாராளுமன்றத்திலே நடக்கும். கை கலப்புகள் ஏற்பட போகுது. ஒரு பெண் எம்பி அவங்களும் பிரச்சனை ஆவாங்க. மழை சேர்ந்த ஒரு காற்று அடிக்க போது ரொம்ப காற்று அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி பீச்சில் ரொம்ப காற்றுகள் ஏற்படுறத பார்க்கலாம். குஜராத்தில் கொஞ்சம் மழை ஏற்படுற மாதிரியா இருக்கும். ஒரு இடத்துல லேசான நிலம் நடக்கும். எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நிலநடுக்கம் ஏற்படுறத பார்க்க போகிறோம். தெற்கு ஆசியா முழுதும் மிகப்பெரிய வெயில் காயும் ரெண்டுமே இருக்கும். இதை தவிர்த்து அந்த தெற்கு ஆசியாவில் 2 தடவை மிகப்பெரிய எர்த்குயிக் வரப்போகுது. நடுக்கடலில் மிகப்பெரிய பூகம்பம் ஏற்படுது. இந்த பூகம்பம் இந்தோனேஷியா, ஜப்பான், பிலிப்பைன்ஸ், ஒன்று காம்போடியா. தண்ணி உள்ளே வரப்போகுது. இந்த தடவை தண்ணி உள்ளே வர்றதை நம்ம பார்க்கலாம். எதிர்பார்க்காத சில படகுகள் மூழ்கும். ஒரு முக்கிய ஹோட்டலில் பெரிய பிரச்சனையாக நிறைய பேர் மாட்டுவாங்க. சிலை திருட்டில் ஒருத்தர் அகப்படுவார். அதுக்கான வழியாக இருக்குது. ஒரு ஆலயத்தில் மக்கள் அலைமோதுவாங்க. ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட போகுது. மேமலையில் தண்ணி ஓட்டமாக இருக்கும். மழையும் வரலாம். அங்கே பனிக்கட்டிகள் பயங்கரமாக கரைய போகுது. அதோட பனிக்கட்டிகள் சரிந்து விழப்போகுது. நிறைய பேர் ரொம்ப ட்ராவல் பண்ணாதீங்க. ரொம்ப என்னதான் நமக்கு பக்தி இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக போங்க. சில விஷயங்கள் தவிர்க்கிறது நமக்கு நல்லது. வெப்பசலனம் இதனால் பிரச்சனைகள் வருது. 2 இடத்துல அமெரிக்காவில் மிகப்பெரிய எர்த்குயிக் மீட் பண்ணலாம். அது தான்னா பிலிப்பைன்ஸில் வரும். பிலிப்பைன்ஸ்லேருந்து வந்து ஒரு இடத்துல இன்னும் ஒரு நைபர் கண்ட்ரி, அதில் ரோடு ஒன்று பிளவாகிறத நம்ம பார்க்க போகிறோம். நிலவு திரும்ப இன்னும் கொஞ்சம் நகருது. நிலவோட வேகம் கொஞ்சம் அதிக்கிற மாதிரியே மேலே போகுது. அதனால் பூமியோட ஆபத்துகள் ஏற்பட போகுது. இதனால் சூரியனோட வெப்பம் கக்கக்கூடிய நிலைமை ஏற்பட போகுது. இந்த சூரியனோட வெப்பங்கள் கொஞ்சம் கக்கிறதுனால வடமேற்கு இருக்கக்கூடிய ஆசியா கண்ட்ரிகள் ரொம்ப பிரச்சனைகள். வடமேற்கு கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா கொதிநிலைகள் ஏற்பட போகுது. அதாவது குளிர்ச்சியாக இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கொதிநிலைகள். வானிலை மையமும் சரி, வானிலையும் சரி, மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படக்கூடிய நிலைமை இப்போ வர்றதை நம்ம பார்க்க போகிறோம். பூமியோட
ஒரு இடத்துல கடலில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு துண்டு, அதாவது ஒரு லேண்டு, அது நகர்ந்து வந்துன்னு இருக்குது. அது நகர்ந்து இன்னொன்று இடத்துக்கு போகும்போது கொஞ்சம் ஸ்பீடாக வரதை பார்ப்போம். உஷ்ண நிலைமை அதிகமாக போகுது, மிகப்பெரிய சூடு தன்மை வருது. பூமி தன்னோட வழியை மாற்றிக்கும், தன்மையை மாற்றிக்கினாலும் இந்த தடவை ரொம்ப சூடு தன்மை வரனாலும் பிள்ளைகள் சின்ன படிக்கிற பசங்க பிள்ளைகள்லாம் கவனமாக இருங்க. தண்ணி நிறைய குடிங்க, தேவையான அளவுக்கு நிறைய தண்ணி எடுங்க, எதுவும் பிரச்சனை வராது. அது இல்லாமல் உடல் உணவுகள் மாற்றி அமைங்க. ரொம்ப இந்த நான்வெஜ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் வெஜிடேரியன், ரெண்டாவது நீர் வரத்து காய்கறிகள்லாம் சாப்பிடுங்க. கொஞ்சம் நடுத்தர வயசு, சில பேர்லாம் மயக்கப்பட்டு உழப்புறாங்க, சில பேர் ஸ்கூல் போக முடியல, உடல் முடியலன்ற ஒரு, அதாவது ட்ரை ஆக்குது, உடம்பை ட்ரை ஆக்கி லேசினஸ் ஆக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு வழி வர சொல்ல நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. மிகப்பெரிய கொள்ளை கூட்டம், அதாவது இந்த ஸ்கேம் பண்ணுறவங்க, பேங்க்லேருந்து எடுக்கிறவங்க எல்லாம் மாட்டிப்பாங்க. அது மாட்டிக்கொண்டு ஏற்படும் பெரிய ஸ்கேம் ஒன்று மாட்டப்போகுது. மிகப்பெரிய ஸ்கேம் இப்போ பிடிச்சிருவாங்க. அதை நிறுத்தியே காட்டுவாங்க, யாருன்றதை காட்டுவாங்க. எதிர்கட்சி தலைவர், அதாவது காங்கிரஸாக இருக்கலாம், அதோட தலைவராக இருக்கலாம், அவர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில வார்த்தைகள் அவர் உடலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. ஹரியானா இல்லைன்னா அதில் இருக்கக்கூடிய நைபர் மாநிலம் பக்கத்தில் இல்லை அந்த டிஸ்ட்ரிக்ட், அதில் மக்களோட ஆர்ப்பாட்டருக்கு ஒரு பெரிய குழப்பங்கள் ஏற்படுறத பார்க்க போகிறோம். மணிப்பூரில் இன்னொன்று ஒரு பிரச்சனையே ஏற்பட போகுது. சூரியன் புதன் வீட்டுக்கு போகிறார், பிஸ்னஸ் வளர்ச்சி இருக்கும், வழி இருக்கும்னு நினைப்பாங்க. ஆனால் ரொம்ப பிரச்சனையாகவும் தொழில் முழக்கங்கள் ஏற்படும், ஒரு பெரிய வங்கி பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். இந்தியா பொருளாதார குறைப்போது மிகப்பெரிய வர்த்தக நிலைமைகள் மாறும். அதனால் நிறைய பொருட்கள் அட்டால் செய்கிறதுனால இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 4 மாதம் பிரச்சனை இருக்குது. இந்த வருஷம் இறுதியில் எத்தனோ லட்சம் கோடி நமக்கு லாஸ் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வரும். எல்லாருக்கும் சொல்லுவாங்க. நிறைய விஷயங்களில் இந்தியா சில விஷயங்களில் நிறைய இழப்புகள் ஏற்படுறதை நம்ம பார்க்க போகிறோம். முக்கிய பணக்காரர், அவர் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பையன், அவங்களோட பையன், அது ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திக்கும். அது வெளியே வரப்போகுது. இன்னொருத்தர் வெளிநாட்டில் இருக்கார், ஒரு பெரிய ஆள், அவரோட உடலும் பிரச்சனையாகும். நாட்டில் ஒரு முக்கிய நடிகை ரொம்ப பிரச்சனையாவாங்க. நடிகர் அவர் எதிர்பார்க்காத அளவுக்கு அவரோட உடல் பிரச்சனையாகும். ஒரு வயதான நடிகை எதிர்பார்க்காம இருப்பாங்க. அதெல்லாம் ஃப்ளைட் டிக்கெட்ஸ்லாம் ஏறப்போகுது. இப்போ ஏறிடுச்சு, இன்னும் 3 மடங்கு ஏறும். உனக்கு எதிர்பார்க்க முடியாது, சாதாரண இடத்துக்கே நம்ம போயிட்டு வர முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும். இது மூலிமா நிறைய இடத்துல ஃப்ளைட்டை நிறுத்திடுவாங்க, நிறைய இடத்துல ஸ்டாப் ஆகிடும், நிறைய இடத்துல போகாது, கொஞ்சம் ஃப்ளைட்டு தான் மூவ் ஆகுறத நம்ம பார்க்க போகிறோம். சிங்கப்பூர், அங்கேயும் வர்த்தகங்கள் பிரச்சனை ஆகிடும். சில குழப்பங்கள் என்ன, விசா வழிமுறைகள்லாம் மாறப்போகுது, நிறைய மாற்றங்கள் வந்துடும். இந்த வருஷம் ஃபுல்லாகவே இந்த ட்ராவல்ஸில் பிரச்சனைகள் ஆகிடும். பிஸ்னஸ்க்கு இந்த ட்ராவல் பண்ணக்கூடிய நிறைய பேர் பிஸ்னஸோட வழியில் கட் ஆகிடும். நிறைய பேர் போக முடியாது, நிறைய ரேட் ஆகிடும். டூரிசமும் அடிப்படும். நார்த்லேயே நம்ம அரசியலில் ஆளுங்கட்சியில் கொஞ்சம் ப்ராப்ளங்கள் ஏற்படும். அவங்க அந்த கட்சி இந்த பொருளாதார தடைகள்லேருந்து கொஞ்சம் பொருளாதார தடை வெளியே வருது எப்படின்றது கொஞ்சம் யோசனை ஆகக்கூடிய நிலைமை இருக்கும். சில வழிகளை எடுத்துன்னு வருவாங்க, சில மீட்டிங் போட்டு சில டேக்ஸ்லாம் வழிமுறையாக மாற்றக்கூடிய நிலைமை ஏற்படும். இது மூலயமா மக்கள்கிட்ட பணம் இருக்காது, மக்கள் ஒரு ஆர்ப்பாட்டமாக போகக்கூடிய நிலைமை. நிறைய பேர் நடுத்தர மக்கள், கீழ்தார மக்கள், இவங்களுக்கு செயலில் இருக்கக்கூடிய பணங்கள் இல்லாமல் கொஞ்சம் கஷ்ட நிலைமைகள். இது மூலிமா வேலையாட்களோட வழிகள், சின்ன வேலையாட்களோட விலை, அவங்களோட செய்யக்கூடிய வேலைகள் அதிகமான சேலரி உருவாக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். அந்த சுச்சுவேஷனுக்கான நிலைமை வரப்போகுது. அதாவது ஃப்ரான்ஸ், அதெல்லாம் யூரோப் கண்ட்ரி, அவங்களுக்கு குழப்பம். ஃப்ரான்ஸில் அதிபர் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திடுவார். அது மூலயமா சின்ன சண்டைகள் வலுவாக போகுது.
யூரோப் அதுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய கண்ட்ரி, அதில் சின்ன ஒரு முஸ்லீம் நாடு, அதில் மிகப்பெரிய இடத்துக்கு வரதை பார்க்க போகிறோம். மத்திய பிரதேஷ், குஜராத், அது இல்லாமல் வடகிழக்கு மாநிலங்கள், அதில் சில இடத்துல ஷேக் இருக்குது, கொஞ்சம் எர்த்குவேக் வந்துட்டு போகும். இப்போ ஒரு நோய் 2 நோய் பரவப்போகுது. இந்த 2 நோயும் ரொம்ப ஸ்பீடாக பரவும். அதில் எதிர்பார்க்காத ஒரு நோய், அது மாதிரி ஒரு முதல்வர், முக்கியமான ஒரு முதல்வர், அதாவது நம்ம வட மாநிலத்திலையோ இல்லை வேறு ஸ்டேட்லேயோ, அவருக்கு அந்த நோய் வர்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் சார். நன்றி, வணக்கம். 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 ரோஜா டிவி நேயர்களும் கொரோனா குறையர்களுக்கும் இன்னும் நிறைய சொல்வார். வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.